என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு இன்றைக்கி ஹாலிடே. நான் ரெகுலராக வர பார்க்குக்கு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அந்த பார்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு நீங்களும் பாருங்கள். அதுவும் ரொம்ப இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆமை இருக்குது. நான் அதை இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த ஆமைக்கு வந்து இங்கே வந்து சாப்பாடு போடக்கூடாதுங்க. நம்ம எதுவுமே போடக்கூடாது. போட்டால் கண்டிப்பாக கேமராவில் பார்த்துட்டு ஃபைன் போடுவாங்க. இப்போ தெரியுதுங்களா எனக்கு பின்னாடி கேமரா ஸ்பீக்கர் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். நான் உங்கள்கிட்ட ஆமையை காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் இருக்குது பாருங்கள், ரவுண்டாக. இந்த இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் யாரையும் டான்ஸ் ஆடுவாங்கங்க. இன்றைக்கி யாரும் வரல, யாரும் டான்ஸ் ஆடல. நான் வரும்பொழுது யாராவது டான்ஸ் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். அதே மாதிரி இந்த சைக்கிள் இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கிற சைக்கிளு. இப்போ இதை தொட்டோனி சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? இது வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கிற சைக்கிளு. இது வந்து கரெக்டாக அங்கங்கே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கிட்ட நம்ம நிறுத்திட்டோம்னா கரெக்டாக 1 வெள்ளி 2 வெள்ளி இப்படி தான் வெட்டுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பொது இடத்துல இந்த மாதிரி எங்கேயாவது நிறுத்திட்டோம்னா 5 வெள்ளி இந்த மாதிரி நிறுத்துவாங்க. அதாவது அது வந்து பார்க்கிங் பண்ணுற இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வெட்டுவாங்க. அது எனக்கு தெரியாது ரொம்ப நாளாக. நான் வரைக்கும் அந்த சைக்கிள் எடுத்ததில்லை, கேள்விப்பட்டேன். நம்ம மக்கள் யாருக்காவது தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. அப்படி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள், இங்கே வந்து பலாமரமும் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பலாமரமும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் தாங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், கொய்யா மரமும் இங்கே இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். நாம் வந்திருக்க முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கில் வந்து ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வயல்லாம் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணுறோம் அந்த மாதிரி தாங்க இங்கே வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த ஊர் மக்கள் வந்து விவசாயம் பண்ணணும் ஆசை இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு விருப்பமான காய்கறிகள், கீரை, பூச்செடி இந்த மாதிரி வந்து வளர்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி அவங்க வந்து அமௌண்ட் கட்டி வருஷம் இது பண்ணி ரினியூவல் பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்கள தவிர வேறு யாரும் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் வந்து பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த காய்கறியெல்லாம் வந்து நம்ம வந்து பிச்சுட்டு போகக்கூடாது. இங்கே வந்து சுற்றிலும் கேமரா வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், பின்னாடி ஒரு பாட்டி கூட வந்து பாருங்கள் மண் நோண்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க இப்போ கருவேப்பிலை தான் நட்டு வச்சுட்ருக்காங்க பார்த்தேன். அதே இவங்க மட்டும் இல்லை, இந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊர் மக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒவ்வொரு தொட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த தொட்டியில் வந்து அவங்கவுங்க விருப்பப்படுற காய்கறிகளை வந்து போட்டு விவசாயம் பண்ணி அவங்கவுங்க அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி அமௌண்ட் கட்டுறாங்க. அமௌண்ட்டு கட்டி அவங்க அந்த விவசாயம் பண்ணுறாங்க. அதாவது வெளியில் காய் வாங்காமல். நம்மளாக்கும் இந்த விஷயம் ரொம்ப நாள் தெரியாது. இப்போ தான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். சரி, லீவ் அப்போ உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிச்சிக்கலான்னு தாங்க இப்போ தான் வந்தேன். பாருங்கள், தொட்டி தெரியுதுங்களா? அங்கங்கே இங்கே வச்சுருக்க அந்த தொட்டியில் பூராவுமே வந்து நம்ம ஊர் மக்கள் தாங்க வந்து நட்டு வச்சுருக்காங்க. நிறைய விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க இன்றைக்கி அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். எங்கே போனாலும் நம்ம மக்கள் நிரூபிச்சிடுறாங்க பாருங்கள், நான் தமிழன்டா அப்படின்னு. செங்கரும்பு பாருங்கள், மிளகாலாம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள்.
தண்ணி பாருங்கள் எப்படி பாய்ச்சுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டிங்களா? இந்த சின்னோண்டு தொட்டியில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நம்ம மக்களும் சரி இவங்களும் சரி விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் ஏகப்பட்ட இடங்கள் காஞ்சு போய் தான் தரிசு நிலமாக தான் கிடக்குது. பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக விவசாயத்தை நம்மளும் பண்ணுவோம், நம்மளும் காப்போம். ஓகேங்க, பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.